சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 9 பெண்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்திற்குள் 2 கோர பேருந்து விபத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன. நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பல்வேறு கனவுகளுடன் பேருந்தில் ஏறியவர்கள் தங்கள் பயணம் எப்படி பாதையில் முடியும் என கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பேருந்து நிலையத்தில் இருந்து சுதாகர் என்ற ஓட்டுநர் திண்டுக்கல்லுக்கு சுமார் 50 பயணிகளுடன் அரசு பேருந்தை ஓட்டிச் சென்றார். அதே சமயம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து திருப்பூர் வழியாக காரைக்குடிக்கு சென்றாயன் என்ற ஓட்டுநர் அரசு பேருந்தை ஓட்டி வந்தார். 2 பேருந்துகளும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பைரவன்பட்டி சமத்துவபுரம் பகுதிக்கு வந்தபோது நேருக்கு நேராக மோதிக்கொண்டன. இதில் பேருந்துகளின் முன்பகுதி மற்றும் பக்கவாட்டு பகுதிகள் கடுமையாக சேதமடைந்தன. ஓட்டுநர் சென்றாயன் 9 பெண்கள் உட்பட 11 பேர் நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். குறிப்பாக திண்டுக்கல் செல்லும் பேருந்தில் பயணித்த சிங்கமுடரியைச் சேர்ந்த முத்துமாரி, செல்வம், காரைக்குடியை அடுத்த அரியக்குடியைச் சேர்ந்த மல்லிகா ஆகியோரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டன. மேட்டுப்பாளையத்தில் இருந்து வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சென்றாயன் தூக்க கலக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் திண்டுக்கல் சென்றபோது பேருந்து மிதமான வேகத்தில் சென்றதாகவும் அதில் பயணித்தவர்கள் தெரிவித்துள்ளனர். ரொம்ப ஸ்பீடெல்லாம் கிடையாது சார், எப்போ வர மாதிரி தான் வந்தார். எப்படி தான் அமைச்சு எப்படி இது வந்து அடித்தாங்களா என்னங்கிறது தெரியாது. நார்மலான ஸ்பீடில் தான் வந்துச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நான் குன்றக்குடியிலேருந்து கொட்டாமட்டி போனேன். எப்படி நடந்துச்சு, சடார்னு அடிபட்டுச்சு. அடிபட்டோன்னே நான் சீட்டை தாங்கி பிடிச்சேன். என் முதுகில் வந்து மூக்கில் வந்து சீட்டை அடிச்சிட்டு. விபத்தில் 67 பேர் காயமடைந்த நிலையில் அதில் பலத்த காயமடைந்த 28 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 9 வயது சிறுமி உட்பட 3 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் பெரிய கருப்பன் நலம் விசாரித்தார். மேலும் விபத்து நடந்த இடத்தை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி நேரில் சென்று ஆய்வு செய்தார். கடந்த திங்கட்கிழமை தென்காசியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 7 பேர் உயிரிழந்த அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் தற்பொழுது அதே போன்ற விபத்தால் சிவகங்கையில் 11 பேர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.